இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கவர்னர் ரவியுடன் சந்திப்பு, ஸ்டாலின் பேசியது என்ன? சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் கவர்னர் ரவியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். மேற்கு வங்க கவர்னராக ரவி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் ஸ்டாலின். கவர்னர் ரவிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே பல விவகாரங்களில் முட்டல் மோதல் நிலவி வந்தது. சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் மறுத்ததும், அது தொடர்பாக தமிழக அரசு கோர்ட்டில் வழக்கு தொடுத்ததும் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. கருத்து வேறுபாடுகளை மறந்து இரண்டு பேரும் பல விஷயங்களை மனம் திறந்து பேசினர். மேற்கு வங்க கவர்னராக இருந்த சி.வி. ஆனந்த் போஸ் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்துதான் அந்த மாநில கவர்னராக ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தை கேரள கவர்னர் கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்றும் ஜனாதிபதி முர்மு அறிவித்துள்ளார். யூனிஃபார்மில் அத்துமீறிய போலீஸ், திமுகவை விளாசிய பாரதிய ஜனதா தலைவர். சென்னை ராயப்பேட்டையில் போலீஸ்காரர் ஒருவர் பெண் ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை, இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. எங்கும் போதைமயமான தமிழகத்தில் வீட்டிற்குள்ளே கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருப்பது கொடூரமானது. அதிலும் வேலையே பயிரை மேய்ந்த கதையாக பெண்களை காக்க வேண்டிய யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரரே குடிபோதையில் பெண்களின் பாதுகாப்பை பறிக்கும் கொடூரர்களாக மாறி வருவது நெஞ்சை உலுக்குகிறது. அடாவடித்தனம் செய்யும் திமுக உடன்பிறப்புகள், கஞ்சா போதையில் திரியும் இளைஞர்கள், குடிபோதையில் தங்களையே மறந்த காவலர்கள் என பெண்கள் பாதுகாப்பை காவு வாங்கும் கயவர்களை தனது நிர்வாக திறனின்மையால் வளர்த்துவிடும் போதை மாடல் திமுக அரசை துரத்தி அடித்து தமிழக மக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் நாள் தொலைவில் இல்லை என்று நாகேந்திரன் கூறியுள்ளார். வாய்ப்பிட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னும் திருந்தல திமுக பேச்சாளர், காது கூச பேசுறாரு, தீயாய் பரவும் வீடியோ. சர்ச்சை பேச்சுக்கு பெயர் போனவர் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. 2023 நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக கவர்னர், நடிகை குஷ்பு ஆகியோரை ஆபாசமாக பேசிய வழக்கில் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கில் அவர் மேல்முறையீடு செய்ததால் அவருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது நடந்து 2 நாளில் மீண்டும் தனது சேட்டையை ஆரம்பித்து விட்டார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. பொன்னேரி பகுதியில் நடந்த ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மீண்டும் காது கூசும் வார்த்தைகளை அள்ளி தெளித்தார். எங்க பணம் இருக்குன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி, எனக்கு நீங்க ஓட்டு போட்டா 10,000 தருவார். எவ்வளவுமா? 10,000. நாங்க கொடுக்குற 1000க்கு என்ன பேருமா? உரிமை தொகை. அவன் கொடுக்குற 10,000க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பேருமா? கருணை தொகை. இவர் பெரிய எலிசபெத் மகாராணி பேரன். நாங்கள் நொண்டி நொடம் தண்ணி தெரியாத வீல் சேர்ல வரோம். இவரு கருணை போடுறாராம் பிச்சைக்காரனுக்கு. பேர் வைக்க கூட வக்கீல் வந்து இந்த நாட்டை ஆளணுன்ற எண்ணம் வரலாமா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்தோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போடுற பொன் குழந்தைலாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் ஆயாவுக்கு 1000 ரூபா, எங்கள் ஆட்டாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, நான் ஸ்டேஷனரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் எல்லாருக்கிட்டையும் கையெழுந்தேன் தாத்தா, எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டா அந்த குழந்தைகளுக்கு சொன்னார், உங்களை பெற்றெடுத்த தாத்தா இருக்கிறானோ இல்லையோ, தத்தெடுத்த தாத்தா இந்த ஸ்டாலின் இருக்கிறேன். நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 தருவான் உன் தாத்தா என்று சொல்லி 1000 கொடுத்து அதற்கு புதுமை பெண்கள் பேர் வச்சோம். பையன் சும்மா இருப்பானா? தாத்தா தாத்தா ஸ்டாலின் தாத்தா, எங்கள் அம்மா அப்பா 1, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 2, ஒரே வயிற்றுல ஒரே அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பிறந்தோம். என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு இல்லை தாத்தான்னு
கேட்டான், என் மகனே, என் தாத்தாவாக நான் இருந்து நீயும் கல்லூரி படித்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன். அது தமிழ் புதல்வர் திட்டம். அந்த கொரோனா காலத்துல அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி கிட்ட பாதி ஒரு 5000 ரூபாய் கொடுறா, மக்கள் உயிர் வாழட்டும்னு சொன்னோம். எங்க பணம் இருக்கு, யார்கிட்ட இருக்கு, வேணா போனா போட்டும் ஒரு 1000 ரூபாய் தரேன்னா. அப்ப கல்லாப்பட்டியில என்ன பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இதோ இருக்கிற கடைக்காரன் ராத்திரியில கடையணும்னா ரூபா நோட்டை எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு அண்ணாச்சி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சில்லறையை கல்லாப்பட்டியில விட்டு போவான். ஆனா எடப்பாடி பழனிசாமி சசிகலா கால நக்கனா மாதிரியே கல்லாப்பட்டியை நக்கிட்டு போவான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு எங்க அண்ணன் சொன்னார், பணம் என்ன இருக்குன்னு தெரியாத சொன்னார், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாளாயா நொண்டி போறாங்க, டப்ஸா போறாங்க, தப்புக்கு ஒரு 5 நிமிஷம் இருப்பா, தப்புக்கு போறாங்க எல்லாம் கிண்டல் பண்ணல, கிண்டல் பண்ணுமா இல்லையா? ஆனா அவனை கூட விடாம தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ தப்புக்கு இல்லடா, நீ நொண்டி இல்லடா, உனக்கு ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது, ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலமுறை தந்தார். அதோ கிண்டல் பண்ணமா இல்லையா? பெத்தவனும் ரோட்ல விட்டான், மற்றவனும் ரோட்ல விட்டான். அவனை எங்க தாத்தா கலைஞர் ரோட்ல இல்ல, அவனை கூப்பிட்டார், உனக்கு மலையாள பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல கோர்ட்டுக்கு போனா அங்க கட்டை சுத்தி வச்சு ஆர்டர்னு கட்டுவான்ல ஜட்ஜி, அவங்க எல்லாம் அவ்வாதான் இருப்பா. நம்ம வாங்க போக முடியாது. நம்ம அவளுக்கு என்ன வேலை தெரியுமா? சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கத்துற வேலை நமக்கு. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ் கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ரயில்வே ஸ்டேஷன். உலகின் பெரிய பழங்குடி இராணுவம், ஈரானை தகர்க்கும் குர்திஷ் மக்கள், தீப்பிடிக்கும் மத்திய கிழக்கு, போரில் எதிர்பாராத ட்விஸ்ட். ஈரானில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளன. தொடர்ந்து போர் விமானங்கள் மூலம் அந்த நாட்டில் குண்டு வீசி வருகின்றன. இதுவரை நடந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி மற்றும் பல முக்கிய தலைவர்களை கொன்றுவிட்டனர். ஈரானில் புதிய ஆட்சியை கொண்டுவர அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஆனால் கமேனி மகன் உச்ச தலைவர் பொறுப்பில் அமர இருக்கிறார். ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து குண்டு வீசும் நிலையில், மறுபக்கம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. கத்தார், சவுதி, பஹ்ரைன், அமீரகம், குவைத் உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகளில் அமெரிக்க படைதளம் இருப்பதால் அந்த நாடுகளை ஈரான் டார்கெட் செய்கிறது. இந்த நிலையில் ஈரானுக்கு புதிய நெருக்கடியை கொடுக்க பழங்குடியின மக்களின் ராணுவ படையான குர்திஷ் படையை ஈரானில் களமிறக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக வடக்கு ஈராக்கில் செயல்படும் பல ஆயிரம் வீரர்களை கொண்ட குர்திஷ் படையினர் ஈரானுக்குள் நுழைய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளனர். அவர்கள் அமெரிக்காவின் ஆதரவை எதிர்பார்த்து உள்ளனர். இது தொடர்பாக ஈராக்கின் முக்கிய குர்திஷ் தலைவர்களுடன் ட்ரம்ப் ரகசிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஈராக் எல்லை வழியாக ஈரானுக்குள் நுழைந்து அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல் நடத்த குர்திஷ் படைகள் முன்வந்தால் அதற்கு முழு ஆதரவு அளிப்பேன் என்று பகிரங்கமாகவே ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குர்திஷ் மக்கள் உலகிலேயே நாடில்லாத மிகப்பெரிய பழங்குடி இனங்களில் முக்கியமானவர்கள். கிட்டத்தட்ட 3 கோடி பேர் துருக்கி, ஈராக், ஈரான், சிரியா ஆகிய நாடுகளில் வசிக்கின்றனர். ஈராக்கில் மட்டும் 70 லட்சம் குர்திஷ் மக்கள் உள்ளனர். அவர்களுக்கு என ஆயுதம் ஏந்திய படையினரும் உள்ளனர். அதேபோல் ஈராக்கையொட்டிய ஈரானின் எல்லைப் பகுதிகளிலும் லட்சக்கணக்கான குர்திஷ் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் சில அமைப்புகள் நீண்டகாலமாக ஈரானிலிருந்து தங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர். இவர்களைதான் ஈரான் வீரர்களுக்கு எதிராக தரைவழி தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் விரைவில் சப்ளை செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாகனங்களுடன் விடிய விடிய பெட்ரோலுக்காக காத்திருப்பு, வங்கதேச மக்கள் தவிப்பு. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேல் அமெரிக்க படைகள் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. ஈரானும் இஸ்ரேல் மீது குண்டுமழை பொழிவதுடன் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள், ராணுவ நிலைகளை தாக்கி வருகிறது.
வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக உலக அரங்கில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. இந்நிலையில் வங்கதேசத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து அங்குள்ள பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. 2 வீலர் கார்களில் பெட்ரோல் டீசல் நிரப்புவதற்காக வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. டாக்காவில் உள்ள பெட்ரோல் பங்கில் விடிய விடிய காத்திருந்தும் பெட்ரோல் கிடைக்காததால் மறுநாள் காலை 4 மணி நேர காத்திருப்புக்கு பின் பெட்ரோல் வாங்கிச் செல்வதாக வாகன ஓட்டி ஒருவர் கூறினார். பெட்ரோல் மட்டுமின்றி டீசலில் இயங்கும் வாகன ஓட்டிகளும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அடுத்த 14 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளதாக வங்கதேச அரசு அறிவித்துள்ளது. மக்கள் பதற்றம் அடைய வேண்டாம், தேவைக்கு அதிகமாக எரிபொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. எனினும் ஒரே நேரத்தில் பலர் தங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பெட்ரோல் பங்குகளில் குவிவதால் சில கிலோமீட்டர் தூரங்களுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை காண முடிகிறது. பல மணி நேர காத்திருப்புக்கு பின் என் வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பினேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் சில நாட்களில் ரம்ஜான் பண்டிகை வரப்போகிறது. இப்போதே பண்டிகையை கொண்டாடுவது போல் உணர்கிறேன். பெட்ரோல் நிரப்ப குவிந்துள்ள கூட்டத்தை பார்த்தாலே தலை சுற்றும் வகையில் உள்ளது. இத்தனை கூட்டத்திலும் எனக்கு பெட்ரோல் கிடைத்து மகிழ்ச்சி அளிக்கிறது என ஒருவர் கூறினார். ஈரான் இஸ்ரேல் போர் தொடரும் பட்சத்தில் நிலைமை இன்னும் மோசமாகும் என வங்கதேசத்தினர் கவலை அடைந்துள்ளனர். போர் எதிரொலி பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை உச்சம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. அதற்கு பதிலடியாக கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும் ஆர்மோஸ் ஜலசந்தி கடற்பாதையை ஈரான் முடக்கியுள்ளது. எதிரொலியால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் இலங்கை பாகிஸ்தான் நாடுகளில் நிலவுகிறது. மக்கள் ஒரே நேரத்தில் பெட்ரோல் பங்குகளுக்கு படையெடுக்கின்றனர். இதை சாதகமாக பயன்படுத்தி பாகிஸ்தானில் சில பெட்ரோல் பங்குகள் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி பதுக்கும் செயலில் ஈடுபடுகின்றன. அந்த பெட்ரோல் பங்குகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டுள்ளார். உரிமம் ரத்து செய்வதுடன் சீல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். அங்கு பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வை சந்தித்துள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 55 ரூபாய் அதிகரித்து 1 லிட்டர் ரூபாய் 321.17க்கு விற்பனையாகிறது. இது 17% அதிகம். டீசல் விலையும் லிட்டருக்கு 55 ரூபாய் அதிகரித்து 1 லிட்டர் ரூபாய் 335 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது லிட்டருக்கு 20% அதிகம்.